வணக்க மக்களே, முருங்கைக்காயும் அதனுடைய மருத்துவ நன்மைகளும் நீங்கள் முருங்கைக்காயில் இருக்கக்கூடிய இந்த 7 நன்மைகளை பற்றி மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கோங்க. சீசனே இல்லை அப்படின்னாலும் முருங்கைக்காயை தேடி அலைஞ்சி வாங்க சாப்பிடக்கூடிய அளவுக்கு முருங்கைக்காய்க்குன்னு தனி ஃபேன் பேஸே இருக்குது. அப்படி இந்த முருங்கைக்காயுடைய சுவையை அறிந்த நீங்கள் நன்மையும் தெரிஞ்சுக்கிட்டா ரொம்பவே நல்லது. சாம்பார், காரக்குழம்பு என ஏதாவது ஒரு வகையில் முருங்கைக்காயை வாரத்தில் ஒரு முறையாவது நம்ம உணவில் சேர்த்துக்கொள்ளலாம். ஸோ இதன் மூலமாக நமக்கு நிறைய மருத்துவ நன்மைகள் கிடைக்கும். வாங்க அது என்னென்ன அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கிய பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்கள் இன்னும் நம்மளோட ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னாலும் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோ குறிப்பிடலாம். முருங்கைக்காய் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோல் பண்ணுதுங்க மக்களே. ஸோ சீராக்குது, ரத்த சர்க்கரையினுடைய அளவை சீராக்குது. ரத்த சர்க்கரையினுடைய அளவை முருங்கைக்காயில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் சீராக்கி அதை கட்டுக்குள்ளே வைப்பது பார்த்தீங்கன்னா இந்த முருங்கைக்காயிலுடைய பிரதான ஒரு தன்மை அப்படின்னு சொல்லலாம். இந்த முருங்கைக்காயில் இருக்கக்கூடிய விட்டமின் மற்றும் மினரல்கள் பித்தப்பையினுடைய வேலையை மேம்படுத்துவதால் நீரிழிவு நோயாளிகளுக்கு, அதாவது சுகர் பேஷண்ட்ஸ்களுக்கு இது பார்த்தீங்கன்னா நன்மைகளை அள்ளித்தரக்கூடியதாக இந்த முருங்கைக்காய் இருக்குது. ஸோ சுகர் பேஷண்ட்ஸ் முருங்கைக்காயை சாப்பிடலாம். இதன் மூலமாக உங்களுடைய பிளட்ல சுகருடைய அளவு கண்ட்ரோலாக இருக்கும். செரிமானத்தை மேம்படுத்துகிறது முருங்கைக்காய் மக்களே. உடலுக்கு தேவையான நியாசின், ரிபோஃப்ளோவின் மற்றும் விட்டமின் B12 போன்ற நுண்ணூட்ட சத்துக்களை உள்ளடக்கியதால செரிமான மண்டலத்தை உங்களுக்கு பாதுகாக்கக்கூடியதாக இருக்கு இந்த முருங்கைக்காய். குறிப்பாக குடல் இயக்கத்தை சீராக்கி வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளிலிருந்து உங்களை விடுவிக்குது இந்த முருங்கைக்காய் தான் மக்களே. சுவாச நோய்களோட போராடுகிறது முருங்கைக்காய் மக்களே. முருங்கைக்காயில அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் இருக்கிறதால சுவாசம் தொடர்பான பிரச்சனைகளை எதிர்த்து போராட உதவிகரமாக இருக்கு. குறிப்பாக இந்தியாவில் நிலவக்கூடிய அதிக காற்று மாசுபாட்டால் பாதிக்கப்படக்கூடிய நுரையீரல்களுக்கு முருங்கைக்காய் மிகவும் அந்த பாதிப்புகளை சரி செஞ்சிடும். விட்டமின் சியும் இதில் இருக்கிறதால நுரையீரல் தொற்று, ஒவ்வாமை, அலர்ஜி போன்ற தொடர்பான பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு அதை சால்வ் பண்ணுறதுக்கு இந்த முருங்கைக்காய் உதவிகரமாக இருக்கும். எலும்புகளை பலப்படுத்தும் முருங்கைக்காய் மக்களே. முருங்கைக்காயில் கால்சியம் மற்றும் இரும்பு சத்து இருக்கிறது. எலும்புகளுக்கு அதிக நன்மை சேர்க்குது. எனவே எலும்புகளுக்கு தேவையான ஊட்டச்சத்து முருங்கைக்காயில் இருக்கிறதால வாரம் ஒரு முறையாவது நீங்கள் இந்த முருங்கைக்காய் எடுத்துக்கொள்வது நல்லது. இதனால் உங்களுக்கு ஃபியூச்சரில் எதிர்காலத்தில் வரக்கூடிய எலும்பு பிரச்சனைகளை நீங்கள் தவிர்க்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் முருங்கைக்காய் சாப்பிட போது மக்களே. நோய் எதிர்ப்பு சக்திக்கு சிறந்த ஆதாரம் முருங்கைக்காய். அந்த வகையில் இருமல், சளி போன்ற ஏதாவது சீசனாக அட்டாக் ஆகக்கூடிய தொற்று பாதிப்புகளுக்கு கூட முருங்கைக்காயை நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு பக்கபலம் சேர்க்கும், அந்த நோயை குணப்படுத்தும். இந்த முருங்கைக்காயில் இருக்கக்கூடிய விட்டமின் சி இது பார்த்தீங்கன்னா ஒரு உயிர் சத்து. ஸோ இதுவே உங்களுக்கு போதுமானது. உங்களுக்கு இம்யூன் பவரை, உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி இது இன்க்ரீஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இதயம் தொடர்பான உயர் ரத்த அழுத்த பிரச்சனைகளுக்கு கூட முருங்கைக்காய் நல்லது. ஸோ அது இதயம் பிரச்சனையும் உங்களுக்கு சால்வ் பண்ணிடும். ஹை பிளட் ப்ரெஷர், உயர் ரத்த அழுத்தம் பிரச்சனை, அந்த பிரச்சனை கூட பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் உங்களுக்கு தீர்த்திடும் மக்களே. ரத்தத்தை சுத்தப்படுத்தும் முருங்கைக்காய் மக்களே. ஆன்டிபயோட்டிக் ஏஜென்ட்டாக முருங்கைக்காய் செயல்படுறதால ரத்தத்தை சுத்தப்படுத்துறதுக்கு இது உதவிகரமாக இருக்கு. இதனால ரத்தத்தில் ஆக்சிஜனுடைய அளவு பார்த்தீங்கன்னா மேம்படுது. அதாவது ரத்தத்தோட தரத்தை மேம்படுத்துறதுக்கு முருங்கைக்காய் உதவிகரமாக இருக்கு. சருமத்திற்கு நல்லது முருங்கைக்காய் மக்களே. முருங்கைக்காய் பூஞ்சை தொற்றுகளை எதிர்த்து போராடுறதுக்கு உதவிகரமாக இருக்கு. நீங்க முருங்கை இலையை காய வச்சு அதை பொடியாக்கி முகத்தில் அப்ளை செஞ்சாலே முகப்பரு, வெயிலால உங்களுடைய முகத்துல கருமையாகிறது, இது போன்றவையெல்லாம் நீங்கிடும். அதோட ஃபேஷியல் செஞ்ச பொலிவு உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நீங்க தொடர்ந்து முருங்கைக்காயை உங்களுடைய உணவுகளில் சேர்த்து சாப்பிட்டு வாங்க. முருங்கைக்காயில் இருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகள் ஏராளம். ஆகவே முருங்கைக்காயை சாப்பிட்டு அதோடைய நன்மைகளை பெற்று நீங்களும் ஆரோக்கியமாக இருங்க. நன்றி மக்களே.